நெல்லை மாவட்டம் பணக்குடியில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் பொழுது அடிக்கடி ஏற்படும் விபத்துகளால் இதுவரை 370 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சாலையை கடக்க மேம்பாலம் அமைத்து தந்தால் விபத்துகளை தவிர்க்க முடியும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கும் காவல் கிணற்றுக்கும் இடையே அமைந்துள்ளது பணக்குடி பேரூராட்சி. 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர். பல்வேறு தேவைகளுக்காக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வேண்டியுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் உரிய மேம்பாலம் இல்லாததால் விபத்துக்கள் மூலம் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். பணகுடி திருநெல்வேலி மாவட்டம் NH7 கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 70,000 மக்கள் இருக்காங்க. இந்த வட்டாரத்துல அவங்க அவங்களோட அன்றாட தேவைகளுக்காக தினமும் பணகுடி ஊருக்குள்ள வந்துதான் அவங்களுக்கு ஜாமான் தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறது வழக்கம். இவங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி தான் ஊருக்குள்ள போக வேண்டியிருக்கு, திருப்பி வர வேண்டியிருக்கு. வரும்போது அவங்க அன்றாட டெய்லி நாங்க கண்ணுக்கு முன்னால பல ஆக்சிடென்ட்களை பாக்குறோம். இதுவரைக்கும் இந்த 4 வழிச்சாலை அமைக்கப்பட்ட பிறகு 372 உயிர் பலி ஆயிருக்கு. இந்த இடத்துல சுமார் 1400 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கடந்த 4 வருடங்களில் 1400 விபத்துகள் ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதையடுத்து கடந்த 2014ஆம் ஆண்டு 9 கோடி ரூபாய் செலவில் பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டும் குறைவான தொகை என கூறி ஒப்பந்தம் கைவிடப்பட்டதால் பாலம் கட்டுவது தடைப்பட்டது. இந்நிலையில் அங்கு ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் மற்றும் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஆகியோர் பாலம் கட்ட வலியுறுத்தி அரசுக்கு அறிக்கை அனுப்ப உள்ளதாக தெரிவித்தனர். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக ஏற்கனவே நீண்ட காலமாக செயல்படுத்தப்படாமல் வைத்திருக்கக்கூடிய மேம்பாலத்தை தமிழக அரசிற்கு அறிக்கை அனுப்பி வைத்து அதை உடனடியாக செயல்படுத்தத்தக்க வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பணகுடி மக்கள் ஒவ்வொரு நாளும் விபத்துகளோடு கண்முழிக்கிறார்கள் என்ற வகையிலே இந்த பகுதிக்கு உடனடியாக ஒரு மேம்பாலம் வேண்டும் என்று பல காலமாக போராடி வருகிறார்கள். இந்த பகுதியில் மேம்பாலம் அமைப்பது என்பது மத்திய அரசினுடைய கையில் இருக்கிறது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை, அதாவது நேஷனல் ஹைவேஸ் என்ற அமைப்பு தான் இதை அமைக்க வேண்டும். பணக்குடி மக்களின் நியாயமான கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் பரிவுடன் கவனித்து மேம்பாலம் கட்ட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.